ஆதார் அப்டேட் பண்ணலன்னா பெரிய பிரச்சனை வரும். பயோமெட்ரிக் அப்டேட் கட்டாயம். செப் 2026 வரை ஃப்ரீ. இப்பவே பண்ணுங்க. ஃபுல் வீடியோ பாருங்க. உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780012. வணக்கம். எல்லாரும் ஆதார் கார்டு வச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ இந்த முக்கியமான தகவல்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. UIDAI அதாவது நம்ம ஆதார் அமைப்பு சில அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கு. அது என்னென்னு நாம ஒன்னொன்னா பார்க்கலாமாங்க. இந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி பெத்தவங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி. உங்க வீட்ல 5 வயசு நிறைஞ்ச குழந்தை இருந்தா அவங்களுக்கு ஆதார் அப்டேட் பண்ணியாச்சா? ஒருவேளை இன்னும் பண்ணலையா? அப்போ இந்த தகவல்களை முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்க குழந்தையோட எதிர்காலத்துக்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பார்க்க போற முதல் அப்டேட் குழந்தைங்களுக்கான கட்டாய ஆதார் அப்டேட் பத்தி தான். இதுல என்ன இருக்கு, ஏன் இதுக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, வாங்க விரிவா பாப்போம். சரி, ஒருவேளை இந்த பயோமெட்ரிக் அப்டேட்டை நம்ம பண்ணாம விட்டுட்டா என்ன ஆகும்? என்னென்ன சிக்கல்கள் வரும் யோசிச்சு பாத்தீங்களா? இது ஏதோ சின்ன விஷயம் நினைச்சிடாதீங்க. நம்ம பிள்ளைங்களோட படிப்பு, அவங்களோட எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய விஷயம் இது. பாருங்க பிரச்சனைகளோட பட்டியலை. 12வது முடிச்சிட்டு காலேஜ் அட்மிஷனுக்கு போகும்போது அங்க ஒரு சிக்கல் வரும். நீட், JEE மாதிரியான பெரிய போட்டித் தேர்வுகள் எழுத முடியாது. அது மட்டுமா, அரசாங்கத்திலேருந்து கிடைக்கிற நலத்திட்டங்கள், ஸ்காலர்ஷிப் எதுவுமே கிடைக்காம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஒரு சின்ன வேலைய தள்ளி போடவே கூடாது. அப்போ இந்த அப்டேட்டை எப்போ பண்ணணும்? இதுக்கு 2 முக்கியமான ஸ்டேஜ் தான் இருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல குழந்தைங்க 5 வயசு முடிஞ்ச உடனேயே பண்ணணும். அடுத்து 17 வயசு முடிஞ்சதும் பண்ணணும். இந்த 2 தடவையும் அவங்களோட கைரேகை, கருவிழி மாதிரியான பயோமெட்ரிக்ஸை கட்டாயம் அப்டேட் பண்ணியாகணும். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட் பண்றதுக்கு நீங்க எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. ஆமாங்க, இது முற்றிலும் இலவசம். உங்க பக்கத்துல இருக்கிற ஆதார் சேவை மையத்துக்கு போனாலே போதும், இதை ஃப்ரீயாவே பண்ணிக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. இந்த இலவச அப்டேட்க்கு ஒரு கடைசி தேதியும் இருக்கு. செப்டம்பர் 30, 2026க்குள்ள இதை முடிச்சாகணும். அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் காத்துட்டு இருக்காம சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சிடுங்க. அடுத்து ஆதார் பத்தி நமக்கு எல்லாருக்குமே வர்ற சில பொதுவான சந்தேகங்களையும் அதுக்கான தெரியுமான பதில்களையும் பார்க்கலாம் வாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நாம தெளிவுபடுத்திக்கணும். ஆதார் கார்டுங்கிறது நம்மளோட அடையாளத்துக்கு ஒரு சான்று, அதாவது ஐடென்டிட்டி ப்ரூஃப் மட்டும்தான். அது நம்மளோட குடியுரிமைக்கான சான்று கிடையாது. இந்த 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு, குழப்பிக்காதீங்க. சரி, நம்ம எல்லாருக்கும் வர ஒரு சந்தேகம், நம்ம ஆதார் கார்டுல இருக்கிற பேரு, பிறந்த தேதி, முகவரி மாதிரியான விவரங்களை எப்ப வேணும்னாலும் மாத்திக்கலாமா? இல்ல அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, நம்மளோட முகவரி, மொபைல் நம்பர் இதையெல்லாம் எத்தனை தடவை வேணும்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம பெயரை வாழ்நாள்ல 2 தடவை மட்டும்தான் மாத்த முடியும். அதே மாதிரி பிறந்த தேதிய ஒரே ஒரு முறை தான் திருத்த முடியும். அதனால இந்த விவரங்களை கொடுக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். சரிதானே? சரி, இதுவரைக்கும் இருந்த அப்டேட்ஸ பார்த்தாச்சு. இப்போ ஆதார்ல வரப்போற ஒரு சூப்பரான அடுத்த கட்ட டெக்னாலஜி பத்தி பாப்போமா? இது நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். இனிமே ATMல பணம் எடுக்க கார்டே தேவையில்லைன்னு ஒரு சிஸ்டம் வரப்போகுது. நம்ம கைரேகையே போதுமா. இதுக்கு பேரு தான் ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம். இப்போ நாம ATM கார்டை பயன்படுத்தி பின் நம்பர் போட்டு பணம் எடுக்கிறோம். ஆனா இந்த பின் நம்பரை திருடுறது, கார்டை க்ளோன் பண்றதுன்னு நிறைய மோசடி நடக்குது இல்லையா? இனி வரப்போற புதிய முறையில நம்ம கைரேகை தான் நம்ம பாஸ்வேர்டு. இதை வச்சே பணம் எடுக்கலாம். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பாதுகாப்பானது, எவ்ளோ சுலபமானது. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட சரியா ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு பாப்போம். ரெடியா? கேள்வி இதுதான். குழந்தைங்களுக்கு ஆதார் பயோமெட்ரிக் அப்டேட் எப்போ கட்டாயம் பண்ணணும்? ஆப்ஷன்ஸ் பாருங்க. A 3 வயசுலையா, B 5 மற்றும் 17 வயசுலையா, C 10 வயசுலையா, இல்ல D 21 வயசுலையா? நல்லா யோசிச்சு உங்க பதில சொல்லுங்க. இந்த கேள்விக்கு யார் சரியா பதில் சொல்றீங்கன்னு பாப்போம். உங்க பதில உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க சரியான பதில பின் பண்றோம். இந்த முக்கியமான விளக்கத்தை முழுசா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கிறேன். உங்கள் குழந்தைக்கு இலவச பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷன் வேண்டுமா? இப்போதே RTE என வாட்ஸ்அப் செய்யுங்கள் 9087780012. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் இ சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.